வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நாங்கள் சண்டே சர்ச்சுக்கு போனோம்ல, அதனால் அம்மா வந்து பாஸ்ட் ஆண்டி அவங்க வண்டியில் போயிட்டாங்க, காரில் போயிட்டாங்க. நான் அப்புறம் தம்பி எங்கள் பாவா மட்டும் லேட் ஆகிடுச்சு, அதனால் பாவா வந்து பைக்கில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ தான் கேப்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இதை எடுத்திருந்தேன். இது என்னென்னா, இந்த சர்ச் இந்த பேய்க்குளம் போடுற அந்த ரூட்டில் தான் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த சைடில் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த சர்ச் இருக்குங்கிறது தெரியாது. அதனால் சொல்கிறேன். எனக்கு பர்ஸ்னலாக வந்து அந்த பாஸ்டர் அம்மா அவங்க பிரசங்கம் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதை வந்து நான் கேப்சர் பண்ணேன். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா சண்டே 9:30 to 1 o'clock வந்து முடிஞ்சிடும். 12க்கு முடிஞ்சிடும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது சாப்பிட்டுட்டு அப்புறம் போகிற மாதிரி இருக்கும். இதுதான் அவங்களோட சபை வீடு, ப்ளஸ் அவங்க உள்ளே சர்ச்சும் இருக்கும். அவங்களோட வீடு, அதுக்கப்புறம் சர்ச் இருக்கும். நாங்கள் அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறமா எல்லாம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு தம்பி ஒரு 2 times ஃபீட் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் தூங்கிட்டார். அப்புறம் அப்படியே முழிச்சிட்டாரு. அப்படியே தான் சர்ச்சு போவோம். எனக்கு வேறு பிரசங்கம் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து எல்லாத்துக்கும் மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரசங்கம் வந்து டாப்பிக்கில் எடுத்திருந்தாங்க. அன்புக்கு அப்புறமா நிறைய ஒரு 5 points சொன்னாங்க, மறந்து போச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த இதுக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறமா அவங்க நிறைய கோழி, அப்புறம் வாத்து, வான்கோழி அதெல்லாம் வளர்க்குறாங்க. எனக்கு அதை பார்த்தாலே அப்படியே ஜாலியாக இருக்கும், ஆனால் பயமாக இருக்கும். குட்டி குட்டி வாத்துலாம் நிறையா இருந்துச்சு. அதான் கொஞ்சம் கேப்சர் பண்ணலான்ட்டு. எல்லாம் பாருங்களேன், ஒரே போல் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய கோழி. அப்புறம் எங்கள் அக்காவோட பசங்க நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் மீதி இருக்கிறவங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே போச்சு. அப்புறமா நான் ரிட்டன் போகும்போது நான் வந்து வண்டியில் வந்துக்கிறேன், அக்கா நீ பாவெல்லாம் பைக்கில் போங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ நாங்களும் அம்மா, அப்புறம் தம்பி, அக்காவோட ஃபஸ்ட்டு பையன் எல்லாருமே நாங்கள் வந்து காரில் போனோம். என் மகன் ரொம்ப அவன் உட்காரவே மாட்டானாமா. அவன் நின்றுட்டே வருவேன்னு சொல்லிட்டு வடிவேல் மாதிரி நின்றுட்டே வராரு. ஜாலியாக இப்படி தான் எனக்கு சண்டே போச்சு. அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டாச்சுல, அதனால் எல்லாம் சாப்பிட்டாச்சு. வந்த உடனே ஒரே தூக்கம். இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். இனி வீடியோ எடிட் பண்ணிவிட்டு போட்டுருவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நியர்பை சர்ச்சில் வர ஆசைப்பட்டவங்க கண்டிப்பாக சர்ச்சுக்கு வாங்க. இது வந்து அங்கே சர்ச்சு போய்ட்டு வரும்போது ஒரு அக்கா வந்து அவங்க இது பிள்ளையார்குளம் அந்த ஊர்லேருந்து ஒரு அக்கா கொடுத்தாங்க. அம்மா வச்சுருக்காங்க, வீட்டுக்கு வந்து கண்ணை நட்டுருக்காங்க. பாய் கைஸ்.